ஹல்லேலூயா. ஈச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், ஈச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன், ஈச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், ஈச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். ஈசு சொன்ன சொல்லுக்கா தூரமா இப்போ வந்து வந்து கேக்குதம்மா, ஈசு சொன்ன சொல்லுக்கா தூரமா இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. ஈச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், ஈச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன், ஈச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், ஈச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார், உன்னை உள்ளங்கையில் நானே வரைந்து உள்ளேன் என்றார். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார், உன்னை உள்ளங்கையில் நானே வரைந்து உள்ளேன் என்றார். வழி தவறி நடந்திட்ட ஆடு தனி மரமாய் தவிக்கிது பாரு, வழி தவறி நடந்திட்ட ஆடு தனி மரமாய் தவிக்கிது பாரு. ஈச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், ஈச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன், ஈச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், ஈச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். தாயின் குழந்தையைப் போல் என் இயேசு தாங்கி நடத்திடுவார், நோயின் பலத்தை எல்லாம் என் இயேசு நொடியில் துரத்திடுவார். தாயின் குழந்தையைப் போல் என் இயேசு தாங்கி நடத்திடுவார், நோயின் பலத்தை எல்லாம் என் இயேசு நொடியில் துரத்திடுவார். என் நிலையை உயர்த்தின இயேசு என்னை உயர்த்திய தேவனை பாடும், என் நிலையை உயர்த்தின இயேசு என்னை உயர்த்திய தேவனை பாடும். ஈச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், ஈச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன், ஈச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், ஈச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். ஈசு சொன்ன சொல்ல
இப்போ வந்து வந்து கேக்குதம்மா, இயேசு சொன்ன சொல்லு காதோரமா, இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. ஈச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், ஈச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன், ஈச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், ஈச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அதே போல இந்த நேரலையிலே பார்க்க போகிற நான் உங்களையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மூமாய் பார்க்கும் வரையும் கர்த்தருடைய கிருபை உங்களோடும் நம்மோடும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். அல்லேலூயா. அடுத்த பகுதி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இல்ல, துணையின் வருஷம் என்று நாம் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். துணை என்றால் என்னன்னு பார்த்தோம், பாதுகாப்பு. இப்ப சங்கீதத்துல பார்க்கும்போது என் அரணாகிய தேவன் நீ அப்படின்னா அவர் தான் அரணாய் இருக்கிறார். அந்த பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? அரணாய் இருக்கிறது. அரண் என்றால் என்ன? கோட்டை சுவர். கோட்டை சுவர்னா என்ன? மதில் சுவர். மதில் சுவர் என்றால் காம்பவுண்ட். பல பேர்கள் உண்டு. ஏன்னா பழையனால போர் சுத்தி இருக்கும். அதான் சீன பிரிஞ்சு 7 அடையாளங்கள்ல வந்து அதிசயங்கள்ல வந்து சீன பெருசுவர். அது எதற்காக கட்டப்பட்டதுன்னா அந்த சீனாவுடைய எல்லையை குறிக்கும்படியாக கட்டப்பட்டது. வேதத்தில் அப்படித்தான் கட்டி வச்சிருந்தாங்க. இடிந்து போன எருசலேம் அலங்கத்தை திரும்ப கட்டினாங்க. எருசலேம் அலங்கத்தில் ஒண்ணு இருக்குது. அதே போல எரிகோவை சுற்றிலும் கோட்டை கொத்தளங்கள் இருந்தது. இன்னைக்கும் அப்படி இருந்து கொண்டு இருக்கு. நீங்க எருசலேம்ல இடிந்து போன ஒரு சுவர் ஒண்ணு உண்டு. அந்த சுவர் முன்னாடி நின்று மேசியா வருவார் என்று யூதர்கள் என்றும் கலங்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்படி இருந்தால் இந்த அரண் என்று சொல்லும் போது அது நமக்கு ஒரு பாதுகாப்பு. அப்ப நமக்கு அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறாரா? துணையால் நிற்கக்கூடியவர். வரக்கூடியவர் என்பது வேறு, முன்னால் போகக்கூடியவர் என்பது வேறு. இங்கே அவர் துணையாய் நிற்கிறார், துணையாய் தூக்கி கொண்டு போகிறார் என்பது வேறு. அவர் சூழ்நிலை தந்தார் போன்று அவர் நமக்கு துணையாய் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த நாள்ல அவர் நமக்கு துணையாய் நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய பங்கு என்ன? ஆசாவுக்கு அவர் துணையா நின்றார். துணையா நில்லும் என்றவன் கேட்கிறான். அதேபடி துணையாய் நின்றால் அவனுக்கு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அந்த எத்தியோப்பிய ஜனங்கள் முறிந்து ஓடினார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ அப்படி அவர்கள் முறிந்து ஓடும்படியாகவும் இவனுக்கு கர்த்தர் துணையாய் நின்றதற்கும் இவன் ஜெபம் மாத்திரம் காரணம் அல்ல, இவனிடத்திலிருந்தான நல்ல கிரியைகள். அல்லேலூயா. ஜெபிக்கிறது எல்லாம் ஜெபிச்சிடலாம், இல்ல ஜெபிச்சிடலாம். ஆனா அது கிரியோடு பூர்ணதா இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜெபத்துக்கு போயிருக்கும் போது ஒரு பாஸ்டருடைய
அதாவது ஒரு 10 பேரா பிரிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டோம். அப்போ ஒரு தேவைகள் இருக்குது, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்ப எல்லாம் கூடி ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்னேன், நம்ம ஜெபிச்சிருக்கிறோம், கர்த்தர் கொடுப்பார், ஒரு மாற்றம் இல்லை. ஆனா இப்போ அதை நம்ம கிரியை இல்லாத நடத்திப்போம் அப்படின்னு சொல்லி என் கையில இருந்த ஒரு பணத்தை எடுத்து முதலாவது நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு சிலர் இருந்ததை கொடுத்தாங்க, ஒரு சின்ன அமௌண்ட் அவர் கையில கொடுத்தோம். ஏன் இதை நான் இங்க கொடிக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஜெபிக்கிறது ஒரு பகுதி, கிரியையில நடப்பிக்கிறது இன்னும் ஒரு பகுதி. இப்போ கிரியையில நடப்பிக்கிறதுனால மாத்திரம் ஒரு பெரிய பலன் நமக்கு வந்துடும் சொல்லிட முடியாது. ஜெபிக்கிறதுனால பெரிய ஒரு பலன் வந்துடும் சொல்ல முடியாது. இது ரெண்டும் அங்கே இணைய வேண்டும். பசி போகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? எப்படி சாப்பிடணும்? சமைச்சு சாப்பிடணுமோ? யார் சொன்னது? கடையில ஆறு கொடுத்தும் சாப்பிடலாம், கடையிலையும் சாப்பிடலாம். சரி, வேற சாப்பாடு வடிக்கணுமா? இப்போ வடிக்காத சாப்பாடு இல்லை. நோ ஆயில் நோ பாயில், வேக வைக்காம அடுப்பே இல்லாம எண்ணெய் இல்லாம இன்னைக்கு மசாலோட கூட போட்டு கொடுக்குறாங்க. ஆமா, சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. காய்கறிகளை கூட்டு பொரியல் வச்சு கொடுக்குறாங்க. அடுப்பும் கிடையாது, எண்ணெயும் கிடையாது, ஆனா செஞ்சு கொடுக்குறாங்க. இங்க சென்னையில் கூட நிறைய கடைகள் இருக்கிறாங்க. மேடவாக்கம் இந்த சைடுகள்ல, கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சது இங்கே இருக்கிறாங்க கடைகள். சரி, அதுவே எப்படி சாப்பிடணும்னு சொன்னா, சோறு சமைச்சு சாப்பிடுறதுங்கிறது முக்கியம் இல்லை. அந்த சோறோடு கூட ஒரு குழம்போ, ஒரு ரசம், ஒரு தயிரோ, ஒரு மோரோ, ஒரு காரக்குழம்போ, ஒரு கல்யாண குழம்போ, ஏதோ ஒண்ணு ஊற்றிதான் சாப்பிடணும். செருப்புல கேட்க, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? சாம்பார், காரக்குழம்பு. ஆமா, நான் கேட்பேன், ஐயோ இதெல்லாம் குடிக்கிறதாச்சே, இதை குடிச்சுட்டு வந்தீங்கன்னா உனக்கு வந்து வயிறு நிறைஞ்சிருக்கும், இதை மட்டுமா? இல்ல இல்ல இல்ல, சோறோட சேர்த்து அப்படி சொல்ல. சோறை மாத்திரம் நம்ம சாப்பிட முடியாது. சில பேர் சோறு மாத்திரம் சாப்பிடணும்னா அது என்ன செய்யறோம்? நம்ம தண்ணியும் ஊத்துறோம். தண்ணி சோறு கஞ்சியா சாப்பிடுறோம் இல்லையா? அப்ப தண்ணி தான் ஊத்துறோம். வெறும் சோறை நம்மால என்ன செய்ய முடியாது. வடிச்ச சோறை அப்படியே சாப்பிட முடியாது. எவனா சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட முடியாது. அதோடு ஏதோ ஒன்றை சேர்க்கிறோம். தண்ணியை சேர்க்கிறோம், இல்ல தண்ணி மாதிரி இருக்கிற மோரை சேர்க்கிறோம், தண்ணி மாதிரி இருக்கிற ரசத்தை சேர்க்கிறோம், கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஏதோ ஒன்றை சேர்க்கிறோம். சேர்த்து நம்ம என்ன செய்யறோம்? சாப்பிடுறோம். அப்பதான் அந்த சாப்பாடு சரியா உள்ள போகுது. அந்த சாப்பாடுங்கிற அந்த டேஸ்ட்கள் தெரியும். சரீரத்துக்கு கொடுக்க வேண்டியதான அந்த பலனை கொடுக்கும். சரி, சாம்பார் ரசம் இல்ல சாம்பார் ஒண்ணுதானே. என் வயிறு, என் வாங்கி முதல்ல சோறா சாப்பிட்டு அதுக்கப்புறம் 2 டம்ளர் சாம்பாரை குடிச்சுக்கிட்டா என்ன? இல்ல முதல்ல 2 டம்ளர் சாம்பாரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெறும் சோறு ஒரு 4 கப் சோறை சாப்பிட்டா என்ன? இப்படி 2 உள்ள போகுது இல்ல? சரீரத்துக்கு ஏதாவது செய்யாது. நீங்க சாப்பிட்டு பாருங்க. எதை எப்படி செய்ய வேணுமோ அப்படி செய்தால்தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துக்கொள்ளும். அப்ப 2ஐயும் கருத்தில் எடுக்கும் போதுதான் ஒன்றாய் மாறுகிறது. ஒன்றாய் மாறும் போதுதான் அது செய்ய வேண்டிய வேலைகளை செய்யும். அப்ப அதே போல சாப்பிடணும்னு சொன்னா 2 பகுதி அதை செய்யறது. அதாவது சாதத்தோடு சேர்ந்து, இல்ல இட்லியோடு சேர்ந்து, தோசையோடு சேர்ந்து, ஏதோ ஒன்று வேறு ஒன்று ஒரு பொருள் சேர்றதுனால அது நமக்கு சரியாய் ஒத்துக்கிறது, நாக்குக்கு ஒத்துக்கிறது, சரீரத்துக்கு ஒத்துக்கிறது. அதே போல ஏன் இதை நான் சொல்ல போறேன்னா, தெய்வம் நமக்கு துணையாய் நிற்கணும்னு சொன்னா அவருடைய பங்கு துணையாய் நிற்கிறது. ரைட், நம்ம ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு.
அப்போ ஒரு புனையா இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பங்கு என்ன? கூப்பிடுறது மாத்திரம் அல்ல, நம்முடைய பங்கு என்ன? அதை இப்ப நம்ம பார்க்க போறோம். அதை எடுத்து வாசிங்க. 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய இங்கே அவங்க உரிமை கொண்டாடக்கூடியவனாய் இருக்கிறார். தேவனை நோக்கி தன் தேவன் என்று ஒரு உரிமை கொண்டாடுகிறார். இது ஏற்கனவே பல முறை பார்த்திருக்கிறோம். 1ஆம் தேதி பார்த்தோம், ஆனால் நான் அதுக்குள்ள கடந்து வருகிறேன். தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். அல்லேலூயா. இது நிறைய ராஜாக்கள், ஒரு விரல விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குள்ள ராஜாக்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருப்பாங்க. இந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா விரல விட்டு எண்ணக்கூடிய ராஜாக்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருப்பாங்க. இதுக்கு விரோதமாய் செய்த ராஜாக்கள் சற்று அதிகமாகவே இருப்பாங்க வேதத்தில். அப்ப வரும்போது அவன் நன்மையும் செம்மையுமானதை செய்தான். நம்ம கூட நன்மைகளை செய்யணும், சில நேரம் செம்மையாய் செய்யணும். இதையும் உங்களுக்கு சாப்பாட்டுடைய காரியத்திலே நான் சொல்றேன். ஏன் அடிக்கடி நான் சாப்பாடு காரியத்தை சொல்றேன்? நான் ஒரு சாப்பாட்டு வாங்கணும், அப்படித்தானே? ஏன் சாப்பாடு காரியத்தை சொல்றேன்? ஈஸியாய் புரிந்து கொள்ள முடியும். அதுக்காகத்தான் அதை சொல்றேன். ஏன்னா நீங்க இயேசுவானுடைய ஊமைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஜனங்கள் அனுதினமும் பயன்படுத்தக்கூடிய பொருள்களாவே இருந்துச்சு. மண்ணு, மரம், எண்ணெய், விளக்கு, மாவு, இப்படி அவர்கள் அனுதினமும் பயன்படுத்தக்கூடிய காரியங்களை தான் ஊமையா சொன்னார். அப்ப ஜனங்களுக்கு அது ஈஸியா என்ன செய்யும்? மனதுல பதியும். ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு தெரியாத ஒரு காரியத்தை சொன்னோம்னு சொன்னா அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வருஷ கணக்கில் ஆயிடும். அதை யோசிச்சுக்கிட்டு இருப்போம், என்ன 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 அது அது என்ன அது என்ன தெரிந்தது சொல்லுவோம் என்றால் ஈஸியாக புரிந்து. அதுக்காகத்தான் அது சொல்ல வரேன். வேற ஒண்ணு, சாப்பாடு செய்யறாங்க, சாப்பாடு செய்யறோம், ஏதோ ஒண்ணு. அந்த சாப்பாடு எப்படி செய்யணும்? சரி, முதல்ல சாப்பாடு செய்யறது எதுக்காக? சாப்பிடுறது. சாப்பிடுறதுனால என்ன? ஒரு நன்மை. என்ன நன்மை? சரீரத்துக்கு ஒரு தேவையான பலம் கிடைக்கிறது, சரீரத்துக்குரிய சுகம் கிடைக்கிறது, சரீரத்தில் ஒரு தைரியம். இது வரும்போது அடுத்த ஸ்டெப்புகள் நம்ம அப்படியே பயணங்கள், வேலைகள், தொழில்கள் நம்ம போய்கொண்டே இருக்க முடியும். அதனால ஒரு நன்மை கிடைக்கிறது சாப்பாடு. அதை செய்யறது எப்படி செய்யணும்? சாப்பாடு மாதிரி செய்யணுமா? சாப்பாடு மாதிரி செய்யறது இல்லை, சாப்பாடு மாதிரி செய்யறது இல்லை, சாப்பிடுற மாதிரி செய்யணும். சாப்பாடு செய்யறதுதான் அந்த சாப்பாடு சாப்பிடுற மாதிரி செய்யணும். இல்லைன்னா அதை என்ன செய்ய முடியாது. நான் சாப்பாடு தான் செஞ்சேன், செஞ்சு செஞ்சு கொட்ட வேண்டியது இருக்கு. அந்த வீட்டுல இருக்கிற அந்த பசங்கிட்ட கேளுங்க, நீ ஏன் சாப்பிட மாட்டேன்னு. ரசமா வைக்கணுமா? வேற வீட்டுல போய் சாப்பிட்டா நல்லா இருக்குதா? அப்படி அடுத்த உங்களை கூட அப்படிதான் அடுத்த செஞ்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஏன் வீட்டுல சாப்பிட மாட்டேன்ற, ஏன் பிடிக்கிறான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கேவலமா இருக்கு, நல்லா இல்லை, ருசியா இல்லை, அதனால அது உங்களே சொல்லி குத்தம் இல்லை, நீங்க செய்யறவங்களும் சொல்லி குத்தம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய காய்கறி ஆகட்டும், எண்ணெய்கள் ஆகட்டும், பருப்பாகட்டும், அரிசி ஆகட்டும், எல்லா ரசாயனங்களை போட்டு அவங்களை உருவாக்கி கொண்டு வந்து வைக்கிறதுனால நீங்க என்னதான் பிரயாசம் பண்ணி செஞ்சாலும் அது டேஸ்ட், ருசி வருவது இல்லை. கடையில மட்டும் எப்படி ருசி வருது? கடையில மட்டும் எப்படி ருசி வருது?
அதுக்கு ஒரு ரசாயனத்தை போடுறாங்க ருசிக்கு வருது. இருக்கிற பாதிப்பு பத்தாதுன்னு சொல்லி இன்னொரு ருசின்னு ஒரு பாதிப்பு கொண்டு வந்து அஜினமோட்டோ, வேறு சில விதமான ஆயில்கள் இதெல்லாம் சேர்த்து அந்த ருசியை கொண்டு வரும். அதுதான் அந்த பாடாப்புற நாக்குக்கு பிடிச்சிக்கிறாரு. வீட்டுல கவனமா பார்த்து பார்த்து செய்யறது என்ன செய்யறது இல்ல, பிடிக்கிறது. எது சரீரத்துக்கு ஒத்து வருமோ அது நாக்குக்கு பிடிக்கிறது இல்லை. எது நாக்குக்கு ஒத்து வருதோ அது சரீரத்துக்கு ஒத்துக்கிறது இல்லை. ஒரு வீட்டுக்காரங்க பார்க்க அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு சமைக்க தெரியறதுனால நீங்க கல்யாணமே பண்ணிருக்க வேண்டாமே. சமைக்கிறது கல்யாணம் பண்றதுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு சமைக்க தெரியறதுனால நீங்க கல்யாணமே பண்ணிருக்க வேண்டாம். சரி, ஏதோ அப்படின்னா சமையல் பண்றோம், அந்த சமையல் எப்படி பண்ணணுமா? சாப்பிடுற மாதிரி பண்ணணும். அதுக்கு பிறகு செம்மையா பண்றது. ரசம் வச்சிருப்பாங்க, உப்பே இருக்காது. குழம்பு வச்சிருப்பாங்க, உப்பே இருக்காது. குழம்பு வச்சிருப்பாங்க, வாயில வைக்க முடியாது. இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே சொல்லணும். பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க, இதை உப்பு இல்லையா, எப்படி சாப்பிட்டீங்க? சோழமை எல்லாம் சாப்பிட்டோம். அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு போட்டு சாப்பிட்டீங்க, சொர்ணம் வரும். சொர்ணமே இல்லை, சாப்பிட்டோம். என்ன செய்யறது? நம்ம வாயில போட்டு முழுங்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து 4 மணி சேர்த்து குடிக்க வேண்டியதுதான். அதாவது பார்த்து கவனமா செஞ்சவங்களோட போயிட்டு இது உப்பா இருக்குது, இது உரப்பா இருக்குது, இது காரமா இருக்குன்னு சொல்லி எடுக்க முடியும்? சொல்லக்கூடாது. சொல்றது தவறு, சொல்லக்கூடாது. நன்மையை செய்கிறார், அதை செம்மையாய் செய்தார். நம்மளும் நன்மைகளை செய்யறோம், அந்த நன்மையை செம்மையாய் செய்யறோமாங்கிறதான் கேள்வி. மற்றவர்களுக்கு செய்யறோம், நமக்கு நன்மை செய்யறோம், ஏதோ சில காரியங்களை நம்ம பண்றோம். அந்த நன்மைகளை செய்யறது செம்மையாய் செய்கிறோமா என்பதுதான் கேள்வி. இந்த மனிதன் நன்மையும் செய்தான், செம்மையாய் செய்தான். அந்த செம்மையும் செய்தான். இது யாருக்காக செய்தான்? கர்த்தரின் பார்வைக்கு. அதான் முக்கியம். அவன் நன்மையாய் செய்தான், அதை செம்மையாய் செய்தான், கர்த்தரின் பார்வைக்கு சரியாய் இருக்கும்படி. குடும்பத்துல சமையல் பண்றீங்க, அது யாருக்காக பண்றது? வீட்டுல இருக்கிறவங்களுக்காகத்தான். சகோதரி செய்யறாங்கன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க, எல்லாரும் இல்லை. ஆனா சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்காக. ஏன்னா அவங்க பாஸ்டிங் இருந்துட்டே நமக்கு செய்யற மாதிரி, அவங்க பட்டினி செய்யற மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு வேதனைப்பட்டு, இவ்வளவு பாடுபட்டு உங்களுக்காக செஞ்சு வச்சிருக்கிறேன், வேண்டாம் வேண்டாம் போனா அது யார் சாப்பிடுறது? கிழவா கொட்ட முடியும்? அப்படின்வாங்க. உங்களுக்காக உங்களுக்காக உங்களுக்காகன்னு சொல்லி எடுப்பாங்க. நமக்காக செஞ்சு நம்ம வாயில வராது. என்னைக்கு நீங்க செஞ்சு பாருங்க. கொஞ்சம் வீட்டுல எந்த வீடா இருக்கட்டும், எந்த வீட்டுல நீங்க போய் விட்டாலும் பாருங்க, நமக்காக செஞ்சு வச்ச வீணா போகுதுன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்காக செஞ்சு வச்ச வீணா போகுது அப்படின்னா சொல்லுவாங்க. அப்ப மற்றவருடைய பார்வைக்கு, மற்றவங்க ருசிக்காக செய்யறீங்க, செய்யறது மற்றவங்க ருசிக்காக செய்யறீங்க. அது ருசியா இருக்க வேண்டும். ருசியா இருக்க வேண்டும். ருசி இல்லாதவங்க பிளேட் வச்சு நாக்கு லேசா வச்சுக்கணும், ருசி இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? ருசி எல்லாம் நாக்கில் என்ன செய்யணும்? பிளேட் வச்சு வலிச்சுக்கணும், அப்போ ருசி வந்துடும். ருசியாக செய்யறாங்க. உன் நாக்கு ருசியில் என்ன செய்ய முடியாதுக்காங்க, அவங்க தானே சாப்பிடுறாங்க. இந்த மனிதன் கர்த்தரின்
பார்வைக்கு நன்மையானதையும் செம்மையானதையும் செய்தார். அப்ப நம்ம எந்த காரியங்களை செய்தாலும் இது கர்த்தருடைய பார்வையில் சரியாய் இருக்கிறதா, கர்த்தர் விரும்பக்கூடிய காரியமா என்று நாம் யோசித்து செய்ய வேண்டும். சாப்பாட்டு காரியத்தை சொல்லல, அது நம்ம விரும்புற காரியம். சாப்பாட்டு காரியம் நம்ம விரும்புற சொல்லல. வேறு நாம் எந்த காரியங்களை செய்தாலும் நாம் செய்யக்கூடிய காரியம் கர்த்தருக்கு பிரியமானதா, இதை கர்த்தர் விரும்புகிறாரா, இதில் அவர் பிரியமாய் இருக்கிறாரா என்று சொல்லி நாம் யோசித்து அந்த காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் கர்த்தர் நம்மோடு துணையாய் நிற்பார். ஹல்லேலூயா. சமையல் பண்றது கர்த்தருக்கு பிரியமா இருக்கா இல்லையான்னு நினைச்சு நம்ம செய்ய வேண்டாம். நம்ம சரீரத்துக்கு எது ஒத்துக்கொள்ளுதோ அதையெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். நம்முடைய மனது எது ஒத்துக்கொள்ளுதோ அதையெல்லாம் நாம் சாப்பிடுவோம். நேற்றைக்கு அந்த ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பெங்களூர்ல அங்க இருக்கிற அந்த சர்வருக்கும் அந்த சர்வர் பேர் சொல்லுவாங்க பேரரா பட்லர் பேரர்பாங்க. சமையல் பண்றவங்க தான் பட்லர், சமையல் பண்றவங்க தான் பட்லர். இது சர்வர் பேரர்பாங்க. அது என்னென்னமோ மாத்தி வச்சுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் இருக்குன்னே தெரியல. பேரருக்கும் சப்ளை பண்றவங்க என்ன சம்பந்தம் இருக்குது? எடுத்துட்டு வர பேர் பேரரா? அப்ப தண்ணி எடுத்துட்டு வரவங்க எப்படி சொல்லுவாங்க? தண்ணி பேரர். தண்ணி பேரல் சொல்லாம போனாங்க. தண்ணி பேரல். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு உருவாக்கி அந்த பேச்சுகளை வைக்கணும். அதை நம்ம இடத்துல கொண்டு வந்து நுழைச்சுக்கிட்டாங்க பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாத்ரூமுக்கு சரியான பேர் கக்கூஸ். ஆனா எனக்கு எப்படி வச்சிருக்கிறாங்க? ரெஸ்ட் ரூம். அதை போய் செஞ்சுட்டு இருக்க போதுங்க. இல்ல ரெஸ்ட் ரூம் அங்க போய் உட்கார்ந்துட்டு 2 பொட்டுக்களையும் 2 ஒட்டச்சலையும் 2 முட்டையும் சாப்பிட்டுட்டு போறாங்களா? நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், இந்த முட்டை சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஒப்பனை அறை. அங்க போய் மேக்கப் போட்டுக்கிட்டு துணி மாத்திக்கிட்டு அதுக்கு பேர் என்னமா? ஒப்பனை அறை. கழிப்பிடம் சொல்றது சரி. கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இடம் கழிப்பிடம். கக்கூசுனா கேவலமா நினைக்கிறாங்க, அசிங்கமா நினைக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் அது கௌரவம். அவன் வெளிநாட்டுல சொல்லி வச்சா அவனுக்கு போக்கு கிடையாது. அவன் என்ன சொல்றானா அதுதான். அவன் கொண்டு நம்ம இடத்துல புகுத்தி வச்சா நமக்கு அப்படி சரியா இருக்கும். நம்ம அதான் கௌரவம் நம்ம நினைச்சுக்கிறோம். தப்பு தப்பா சொல்றது இல்லை, தப்பு தப்பா பேசுறதையும் சம்பந்தம் இல்லாமல் நாம் பேசுவதையும் தான் அது நமக்கு சரி என்று நாம் ஏற்றுக்கொள்றோம்ல. சரி, அது எங்கே போன ஆட்களை கடந்து போறேன். என்னமா சர்வர் எதுக்கோ சொல்லுவாங்க. சரி அப்படியே போயிடுச்சு, நான் விட்டுறேன். அடுத்த விட்டு போனா மாறி அதுக்குள்ள போறதுக்கு இதுவே நான் நிற்கிறது. கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதை நாம் எதை செய்தாலும் சரி. அதான் வேணும் சொல்லுது, நீ எதை செய்தாலும் கர்த்தருடைய சுத்தத்தின்படியும் எதை செய்தாலும் அவருடைய பார்வையின்படியும் செய்ய என்று சொல்லி இருக்கிறது. அப்ப நாம் எந்த காரியங்களை செய்தாலும் எதை நடந்தாலும் இதில் கர்த்தர் பிரியப்படுகிறாரா, கர்த்தர் இந்த காரியத்தை விரும்புகிறாரா என்று நாம் நமக்கு நாம ஒரு கேள்வியை கேட்டதுனால் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் அதை நம்ம உணர்த்தும். அதுக்கப்புறம் செய்யும் போது அந்த காரியம் நமக்கு கர்த்தருக்கு நன்மையா செய்யும். அது நமக்கு தான் செய்யும். அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது தேவன் பிரியமாய் இருக்கிறார். அது மற்றவருடைய பார்வைக்கு பிரியமா இருக்கும், நம்முடைய பார்வைக்கு பிரியமாய் இருக்கும். முதலாவது இவன் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தபடியினால் கர்த்தர் அவனோடு கூட துணைக்கி இருந்தார். அல்லேலூயா. அப்ப எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானதையும்
செம்மையானதையும் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம்மோடு கூட துணையாய் நிற்கக்கூடியவர். இரண்டாவது மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி நிறைய காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு வரலாம். முதலாவது அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும். அந்நிய தேவர்களுடைய பலிபீடம் என்றால் என்ன? பொதுவா நான் கேட்கிறது ஆவிக்குரிய காரியம்லாம் நமக்கு வேணாம். பொதுவா அந்நிய தேவர்களின் பலிபீடம் என்றால் என்ன? மற்றவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலம், அவ்வளவுதான். மற்ற தெய்வங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம், மற்றவர்கள் வழிபடக்கூடியதான அந்த வழிபாட்டு ஸ்தலம். ஏன்னா அன்னைக்கு பலி கொடுக்கிறது தான் பிரதானமான வழிபாடே. அதுதான் அன்றைக்கு அந்த வழிபாட்டின்படி அவர்கள் ஒரு பலிபீடத்தை கட்டி வச்சிருப்பாங்க. அதோட அடிப்படையில் வந்ததுதான் அந்த பலிபீடம் எல்லாமே. ஆசரிப்பு கூடத்திலே பலிபீடம் அங்கு இருந்தது. அங்கேயும் பலி செலுத்தினார்கள். உள்ளே பலிபீடம் இருந்தது. அவருடைய அமைப்பில் தான் இன்றைக்கு எல்லா அந்த மற்ற ஆலயங்களும் இருப்பது. சபைகளுக்குள்ளாய் நாம் இப்படி பிரித்து வைத்திருப்பது இதுதான். ஆலயம் என்று இருக்கிற இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா இடத்தினுடைய கிறிஸ்தவ ஆலயத்திற்கு கூட இப்படி மேல போட்டு வச்சதுக்குள்ள யாரும் ஏற விட மாட்டாங்க. அவர்கள் வர வேண்டும் என்றால் அந்த வெளியில அங்க நின்றுக்கிறோம். அங்க நின்றுதான் அவங்க பிரசங்கம் பண்ணணும். வேற யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டார்கள். அந்த ஐயர் மட்டும்தான் அங்க இருப்பார். அவர்களை சார்ந்த ஐயர்கள் மாத்திரம் தான் அங்க இருப்பாங்க. அது பலிபீடம், அதற்கு அது முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று அவர்கள் வைத்திருக்கிறது. அப்ப இங்க வரும்போது அந்நிய பலிபீடங்கள், இந்த அந்நிய பலிபீடங்கள் வரும்போது மேல அந்த 1வது வசனத்தை வாசிங்களா. அபியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே இது எந்த தேசம்? தாவீதை அடக்கம் பண்ணின தேசம். அது எது? எருசலேம் தான். எருசலேம் யாருடைய தேசம்? கர்த்தருடைய தேசம். அங்க இருந்தா அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துடைய தேசம், மறந்துடக்கூடாது. அந்த இஸ்ரவேல் தேசத்துல என்ன இருந்ததுன்னா அந்நிய பலி. அங்க அப்படி அந்நிய பலிபீடம் வந்தது. அந்நியர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. சரி, வேற இன்னைக்கு அமெரிக்காவில் போனீங்கன்னு சொன்னா நிறைய இந்து கோயில்கள் உண்டு. பெரிய பல 1000 கோடி டாலர்கள் போட்டு கட்டின ஒரு பிரபலமான கோயில். இப்போ ஒரு வருஷமா 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இங்க இருந்தவங்க எல்லாம், இங்க இருந்த அந்த தலைமை அந்த அவங்க என்ன சொல்றது சங்கராச்சாரி அவங்க போயிட்டு அதை பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்தாங்க. அது அவங்களோட அந்த வெளிநாட்டுக்காரங்களுடைய பார்வையில் அது என்னன்னா அது ஒரு அவங்க இந்தியாவுடைய கலாச்சாரம். அது ஒரு கலை நோக்கத்தோட பார்ப்பாங்க. அங்க இருக்கிற சிலைகளாகட்டும், நம்முடைய கலாச்சாரங்களாகட்டும், அது அந்த கலை நோக்கம் தெய்வ நோக்கத்தோடு பார்க்க மாட்டாங்க, கலை நோக்கத்தோடு பார்ப்பாங்க. இன்னைக்கு அங்க இருந்ததால நிறைய சபைகள் மூடப்பட்டு வருகிறது. நிறைய சபைகள் அங்க பார்களாய் மாறிக்கொண்டு வருது. பார்னா என்ன தெரியுமா? குடிக்கிறதுக்கு அந்த தனியா ஒரு ரூம் வச்சிருப்பாங்க. அதுதான் பார். உங்களுக்கு வேற பார்னா தெரியும். என்ன பாரு? ஆமா, பியூட்டி பார். பியூட்டி பார்னா தெரியும். இது மது பார். ஆமா, டாஸ்மாக் பார் அப்படின்னா இந்த பாரா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய. அது ஒரு கிறிஸ்தவ தேசம் என்று சொல்லுவாங்க. அமெரிக்கா பூர்வீக குடிகள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு?
அமெரிக்கா என்பது ஒரு பூர்வீக தேசம் இல்ல, குடியேற்றப்பட்ட ஒரு தேசம் தான் அது. வெளிநாட்டுல இருந்தவங்க எல்லாம் வந்து அங்க குடியேற்றப்பட்ட வந்ததுதான் அமெரிக்கா. அவருடைய பூர்வ குடிகள் செவ்விந்தியர்கள். பாட புஸ்தகத்துல இருந்த உங்களுக்கு எல்லாம் இருந்த செவ்விந்தியர்களை குறிச்சு பாடம் இருந்துச்சா? நாங்க படிக்கும் போது அந்த பாடம் இருந்துச்சு. செவந்தியர்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய பாடம் இருந்தது. அது காலப்போக்கில் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் என்ன ஞாபகம் வரும்போது திரும்ப நாங்க அந்த வகுப்புல உட்கார்ந்தா தானே எங்களுக்கு ஞாபகம் வரும். அது வரைக்கும் ஞாபகம் வராது. செவந்தியர்கள் தான் அந்த அமெரிக்காவுடைய பூர்வ குடிகள். அது ஏன் இந்தியாங்கிற பேர் அதுல சேர்ந்துச்சுங்கிறது தெரியாது. சிவப்பா இருக்கிறவங்க அந்த இந்தியாங்கிற பேரை அதுல சேர்ந்துச்சுங்க. செவ்விந்தியர்கள் இங்க போனவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் எல்லாம் விரட்டி அவர்களை வெளியே அனுப்பிச்சுட்டு அவர்களை எல்லாம் காலி பண்ணிட்டு இப்போ பல நாட்டில் இருந்தவர்கள் குடியேறுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் வருஷத்துல மிஞ்சி போன ஒரு 20 அல்ல 25 வருஷத்துல சென்னை அப்படித்தான் ஆகும். சென்னை இப்பவே சென்னையினுடைய பூர்வ குடிகள்லாம் வெளியே கொண்டு போயிட்டாங்க. சென்னையில பாரம்பரியமா இருந்த அந்த ஊர்களை சேர்ந்தவங்க எல்லாம் மோஸ்ட்லி வெளியில, அதாவது ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சென்னைக்குள்ள. இப்ப இங்க இருக்கிறதுல மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வந்து இங்க குடியேறினவங்க. வெளியில இருந்து வந்து இங்க குடியேறினவர்கள் தான் சென்னைக்குள்ள இருக்கிறதுல ஒரு 60% மேல தான் இருக்கும் சென்னையில் இந்த பட்டணத்தில். இனி இதை என்ன செய்ய போறாங்கன்னா அதுக்கு தான் இந்த மைக்ரோ சிட்டின்னு கொண்டு வந்தது. மைக்ரோ சிட்டினா கோடீஸ்வரர்கள் மட்டும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்குள்ள வசதிகளை தான் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை போல மிடில் கிளாஸ்கள் எல்லாம் அவங்களே வெளியேற்றிடுவாங்க. இல்ல நம்மளே வெளியே போயிடும். அவனே வெளியேற்றிடுவோம்னா இந்த இடம்லாம் கவர்மெண்ட்டுக்கு வேணும் எடுக்க போறோம். அது பட்டா இடமா இருந்தாலும் சரி புறம்போக்கா இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டுக்கு வேணாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் நஷ்டம் கொடுப்போம், அவ்வளவுதான். அவன் எடுத்து வைத்துக் கொள்ள போறான் ஒண்ணு. இல்லன்னு சொன்னா இந்த இடம் பாப்பா, இந்த இடம் உனக்கு எவ்வளவு போகுது, ஒரு 50 லட்சம் போதா, உனக்கு 2 கோடி தரேன், நீ போயிட்டு என்ன செய்வான், போயிட்டே இருக்க போறான். அந்த மாதிரி எல்லாரும் இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்குள்ள சென்னை பட்டணத்திற்குள்ள இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் மாத்திரம் தான் இருக்க முடியும். அதுதான் இப்ப பெரிய அந்த சென்னை விரிவாக்கம் பண்றது. இப்ப பழையபடி சென்னை என்ன விரிவாக்கம் பண்றாங்க, எவ்வளவு தூரம் இருந்தாலும் திருத்தணி வரைக்கும் விரிவாக்கம் போகும், இந்த பக்கம் செங்கல்பட்டு வரைக்கும் போகும் விரிவாக்கம். அதெல்லாம் சென்னை லிமிட்டுக்குள்ள வந்துடும். இன்னும் எவ்வளவு தூரம் போகும்னு தெரியாது. இங்க வசதிகளை அதிகமாக்குவது, இங்க இருக்கக்கூடியதான விரிவாக்கம் எல்லாம் இதற்காக. சரி, அது ஒரு பகுதி இருக்கட்டும். இந்த அந்நிய தேவர்கள் சிலைகள் எப்படி உள்ள வந்ததுன்னு சொன்னா, இப்ப சாலமோன் ராஜா வேதத்துல பெரிய ஒரு ஞானி, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜா. அங்க அவனுக்கு அதோனிராம் ஒருத்தர் தான் அவனுக்கு தம்பிகள் இருந்தாங்க. அப்படிதான் இவனைத்தான் ராஜாவாய் கொண்டு வரும் வந்து தாவீது அவனை ராஜாவாய் நிர்ணயித்து வைத்தான். நல்ல ஞானம் உள்ளவர். அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய அந்நிய பெண்களை இவன் திருமணம் செய்து கொண்டான். அவர்கள் தங்களுடைய தெய்வங்களுக்குரியதான வழிபாட்டுக்குரியதான கோயில்களை கட்டினார்கள். அது நிமித்தம் அவனுடைய இருதயம் வழி விலகி போனது அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். இது அப்படியே தொடர்ந்து வர ஒவ்வொரு ராஜாக்களும் அதை செய்துட்டு வர்றாங்க. சிலர் வந்து அதெல்லாம் விடிச்சு போடுறான், அடுத்து வர்றான் அதை கட்டுறான். அதே போல அந்த ஆகாப் பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுடைய மனைவி ஏசபேல் யார்? அவள் வந்து யூத பெண் கிடையாது, இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவள் இல்லை. அவளை அவன் திருமணம் செய்து அவனுடைய இருதயத்தை வழி வழியை போக பண்ணினான். அவன் கோயிலை கட்டினான். இப்படி நிறைய அந்நிய தேசத்துடைய கோயில்களும் சில வழிபாடும் அந்த தேசம் முழுவதும் நிரம்பி இருந்தது.
தேசம் முழுவதும் நிரம்பி இருந்தது. அதைத்தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். அந்த தேசத்தை வந்து என்ன செய்யறான்? சுத்திகரிக்கிறான். ஏன் அப்படி சுத்திகரிக்கணும்? தேவன் சொல்றாரு, உன் பாளையம் எங்கும் சுத்தமாயிருக்க கடவுது. ஏன்னா தேவன் உலாவக்கூடிய ஒரு இடம். உன் வீடு சுத்தமாயிருக்க கடவுது. வீடு சுத்தமா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. மேல வந்து வீடை பார்த்து நீங்க எப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. வீடு சுத்தமா வைக்கணும். நம்ம இருப்பிடம் சுத்தமா வைக்கணும். நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தத்தை குறித்து வேதம் நாம் கற்றுக் கொடுக்கிறது. இதுல இருந்து வெளியே வந்ததான் சுத்தம் எப்படி இருக்கணுங்கிறது வேதம் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. அதனால தேவன் உலாவக்கூடியதான அந்த தேசம் தீட்டுப்பட்டு கிடந்தது. மரணதோறும் அவர்கள் சிலைகளை வைத்து வழிபட்டார்கள். இன்றைக்கும் மரணதோறும் குறிப்பா வேப்ப மரங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதுக்குள்ள ஒரு கல் இருக்கும். அது தெய்வமாய் வணங்கக்கூடிய இடங்கள் இருக்கும். நிறைய இடங்களை நீங்க பாருங்க. அது இருந்து கொண்டே இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்ம ஜனங்கள் ஏன் செய்யறாங்க, எதுக்கு செய்யறாங்க தெரியாம செய்யக்கூடியவங்க. ஒரு இடத்த போய் விருந்து வீட்டுல சாப்பிட்டு வெளியில வந்து இருக்கலாம். சாப்பிட்டு வரும்போது துடைக்கிறதுக்கு ஒண்ணு கையில இல்ல. நம்மனா பக்கத்துல இருக்கோம், தோல் மேல கையில போடுற மாதிரி என்ன இருக்கிற நல்லா இருக்கேன் அப்படி தட்டி அவங்க மேல அப்படியே தொடச்சிட்டு வைங்க. அவன் சொன்னா சுவர்ல அப்படி நல்லா 2 பக்கம் தொடச்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் பார்த்து ஒரு 3 தட்டு தட்டிட்டு போனான். பக்கத்துல இருக்கிறவன் பார்த்தான், என்னடா சுவர்ல 2 தடவை தடவை 3 தட்டு தட்டுறானே. அவன் 3 தட்டு தட்டினான். கையை எழுத்தா 3 தட்டு தட்டினான். எனக்கு தெரியாது, அவன் செஞ்சிருக்கிறான். இவன் தட்டத்தை பார்த்தோன்னா கீழே நினைச்சானுங்க. என்னடா ஏதோ ஒண்ணு இருக்குது, மற்றவங்களாம் இப்படி கடப்புறான் 3 தட்டு தட்டுறானே. மறுநாள் அந்த பக்கம் அது அப்படி தடவை அந்த பக்கம் மன பெரிய புயல் வரைக்கும் நிற்குது. ஒரே தீவிரம் பார்த்தா கீழே சூடம் இருக்குது, சாம்பிராணி இருக்குது, வத்திப்பட்டி இருக்குது, பழம் இருக்குது, எல்லாம் அதுக்கு கீழே இருக்கு. மேல அந்த நாமங்களை போட்டு வச்சு போறவெல்லாம் பக்கத்துல கையை அப்படி தேய்ச்சி 3 தட்டு தட்டிட்டு போறான். ஏன்டா அதெல்லாம் செய்யறாங்க? நீங்க எங்கேயும் சக்தி இருக்கு, அதனால அப்படி தட்டிட்டு போறோம். இதுதான் நம்ம ஜனங்கள். இதுதான் ஏன் இருக்குன்னு தெரியாது. முன்னாடி செஞ்சாங்க, நான் செஞ்சேன் அவசரம். முன்னாடி செய்தார்கள், நான் செய்தேன். அப்ப யேசபேல் இந்த ஆகாபை வழி விலகி போக பண்ணினாள். விக்கிரகத்தினால் அந்த தேசம் நிறைந்து கிடந்தது. அதைத்தான் வந்து இங்க சுத்திகரிக்கிறான். முதலாவது அவன் என்ன செய்யறான்? தன் தேவனின் பார்வைக்கு நன்மையை செய்ததுல ஒரு காரியம், அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை அகற்றினான். இது அந்நிய தேவர்களின் பலிபீடமும் போட்டிருக்கு. தன் தேவர்களுக்கு அங்க பலிபீடம் இருந்துச்சு, அதுகளை அவன் அகற்றல. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை அவன் அகற்றினான். 2 நாளாகமம் 33:16 வாசிங்க. கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளை செலுத்தினார்கள். தொடர்ந்து அப்படியே வாசிக்கணும். 1 ராஜாக்கள் 18, 30, 31, 32 வாசிங்க. 1 ராஜாக்கள் 18, 30, 31, 32. சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய
கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கு என்று அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை வேற ஒரு நாளைக்கு அந்த வாய்க்காலினுடைய அளவு எப்படி இருக்குங்கிறத சொல்றேன். வாய்க்காலை வெட்டி உண்டாக்கி விறகுகளை அடுக்கி துண்டித்து விறகுகள் மேல் வைத்தார். பிற்பாடவன் சரி, இதுல 29 வாசிங்க. மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரம் மட்டுமாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதாவது சன்னதம் சொல்லிக்கொண்டா சோசியம் சொல்லிக் கொண்டிருந்தாங்கன்னு வைங்களேன், ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், குறி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்று சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை சம்பளித்தான். அது பின்னாடி சம்பவம் மாசம் 30 இருந்து கர்த்தருடைய பலிபீடம் அங்கு தகர்க்கப்பட்டு போய் கிடக்கிறது. அதை அவன் செப்பனிட்டான். செப்பனிடுறதுனா என்ன? சரி பண்றது, ஒழுங்கு செய்யறது. அதான் செப்பனிடுவது. அது ரெடி பண்ணிதான் அதுக்கப்புறம் என்ன செய்தான்? பலி செலுத்தினான். அப்போ தேவனுடைய பலிபீடம் அங்க இருந்தது. இங்க தேவனுடைய பலிபீடம் உடைஞ்சு போய் கிடக்குது. இதை பலி செலுத்தினான். நம்ம 2 நாளாகமத்துல வாசித்தது போல ஆசா அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களை, அது எழுத்தின்படி அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களை அவன் அகற்றினான். இந்த ஆவிக்குரியபடி பலிபீடம் என்றால் என்ன? நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம், அதுதான் ஆவிக்குரியபடி பலிபீடம். உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். நம்முடைய இருதயத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். அப்ப தளர்ந்து போய் இருக்கக்கூடியதானே நம்முடைய இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? செப்பனிட வேண்டும். தளர்ந்து போச்சுன்னா எப்படி நம்ம இருதயம் எப்படி தளர்ந்து போய் கிடக்குது? அது எப்படி நம்ம போய் டாக்டர்கிட்ட கொடுத்து இருதயத்தை எடுத்து வெளியில வச்சு அதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் உள்ள மாட்டிக்கிட்டு வர முடியுமா? இல்ல. நம்முடைய இருதயத்துல பல தவறான காரியங்களினால், பல கெட்ட காரியங்களினால் நம்முடைய இருதயம் கெட்டு போய் கிடக்கிறது, மோசமாய் கிடக்கிறது, பாழாய் கிடக்கிறது. அநேக தவறான மோசமான காரியங்கள் உள்ளே அடங்கி கிடக்கிறது. இவைகளை எல்லாம் தூக்கி வெளியிலே போட்டு வெளிச்சத்தை உள்ளே வைத்துக் கொள்வது, அல்லேலூயா, அதை நாம் ஒழுங்கு செய்வது. இது ஆவிக்குரியபடி இந்த பலிபீடம் என்பது நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. எழுத்தின்படி இவன் அந்நிய தேவனுடைய பலிபீடத்தை அகற்றினான். இது தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமாய் இருந்தது. நான் வாசம் பண்ணக்கூடிய தேசத்துல அந்நிய தேவனுடைய பலிபீடங்கள் இங்கு இருக்கிறது என்ற துக்கத்தோடு இருந்தார். அந்த துக்கம் மாறி அவர் மகிழ்ச்சி அடைந்தார். மகிழ்ச்சி அடைந்ததினாலே அவனுக்கு துணையாய் இருந்தார். அல்லேலூயா. எப்பொழுது நம்முடைய இருதயத்தை நம்ம சுத்தப்படுத்தி நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்துல அவர் வாசம் பண்ணுவதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுக்கிறோமோ, நம்ம பலிபீடத்தை எப்பொழுது செப்பனிட்டு அதை ஒழுங்குபடுத்தி வைக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய தேவன் நம்மோடு கூட துணையாய் நிற்பார். அல்லேலூயா. தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையிலே